அடுத்து நம்ம பைத்தான்ல இருக்க லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் இருக்க ரெண்டு பார்க்கலாம், லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப். இதில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள் டேட்டா டைப். மியூட்டபிள் அப்படின்னா ஒரு தடவை லிஸ்ட் டிஃபைன் பண்ணிட்டா அதை வந்து நம்மளால மாற்றிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அதை மாடிஃபை கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூலாம் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதை ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை வச்சு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, அங்கே வந்து பல வகையான பொருட்கள்லாம் வாங்குறீங்க, அதை வந்து இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் my_list அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டை எப்பயுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே தான் நம்ம டேட்டா எலமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மில்க் வாங்குறீங்க, மில்க். அடுத்து நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக். அடுத்து பிரெட் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணும் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே. இப்போ வந்து சிம்பிளாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் my_list அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டையே எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன மியூட்டபிள்? லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான ஆக்ஷன்ஸை பண்ணுறதுனால தான் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப்பாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து 3 எலமெண்ட் தான் இருக்குது, மில்க், எக், பிரெட். இப்போ இதில் வந்து 4வது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு அப்பண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதிலே நான் கொடுக்குறேன் பாருங்கள், my_list டாட் அப்பண்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். டாட் வச்சு இன்வோக் பண்ணுறது எல்லாமே நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்ட் ஆஃப். இப்போ புதுசாக ஒன்று அப்பண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம புதுசாக பட்டரையும் அந்த பேஸ்கெட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 3 எலமெண்ட் இருக்குது. புதுசாக ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட்டில் அப்பண்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுவோம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ரன்னே ஆகலை. ஏன் ரன் ஆகலை? இந்த பிரிண்ட்டை வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம இது கீழே கொடுக்கணும், அப்போ தான் ரன் ஆகும். அப்படியே காப்பி பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டரும் ஆட் ஆகி மொத்தம் 4 எலமெண்ட் வந்து என் பேஸ்கெட்டில் இருக்குது. அடுத்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பட்டர் எனக்கு வேணான்னு தோணுது, நான் இப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் இன்வோக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி my_list டாட் ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட், ரிமூவ் ஆஃப். இப்போ நான் கடைசி நேரத்தில் எனக்கு பட்டர் வேணும் அப்படின்னு தோணுது, எனக்கு எக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம எக்கை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஆஃப் எக்கு. எனக்கு வந்து இப்போ எக்கு வந்து வேண்டாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 லிஸ்ட்லேருந்து அந்த பேஸ்கெட்லேருந்து 4 எலமெண்ட் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு எலமெண்ட் எக் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு லிஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸிங்கில் பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம், இதுக்கு முன்னாடி வீடியோவில். அந்த மாதிரி தான் இங்கே இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். my_listல இருக்க 0th எலமெண்ட். 0th எலமெண்ட்னா என்னது? இந்த மில்க் அப்படிங்கிறது தான். எப்பயுமே லிஸ்ட் வந்து 0th எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 இந்த மாதிரி ஆர்டரில் தான் போகும். நம்ம இந்த my_listல இருக்க 0th பொசிஷனில் இருக்க இண்டெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகாது, அதனால டேரெக்டாக இதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போடுறேன். பிரிண்ட் ஆஃப் my_listல இருக்க இந்த 0th எலமெண்ட். இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டை. இப்போ வந்து மில்க் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதே மாதிரி நான் லாஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்குறேன், -1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு கடைசி இண்டெக்ஸ் வருமா? அதே மாதிரி ரன் பண்ணி பார்க்கலாம். பட்டர் அப்படிங்கிறது தான் இதில் லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. -1, -2, -3. -2ன்னு கொடுத்தா என்ன வரும்? எனக்கு பிரெட் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பிரெட் அப்படிங்கிறது வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போது இங்கே மில்க் அப்படின்னு இருக்கா, எனக்கு மில்க் அப்படிங்கிறது வந்து பேஸ்கெட்டில் தப்பாக என்டர் பண்ணிட்டாங்க. பேஸ்கெட்டில் ஆக்சுவலாக என்ன இருக்குது? ஜாம் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மில்க் ஜாமுக்கு பதிலாக வந்து மில்க் ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ அதை வந்து எனக்கு ஜாமுன்னு மாற்றணும் அப்படின்னா ஒரு புது செல் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம் லிஸ்ட்டை. my_list, அதான நம்ம லிஸ்ட்டோட பேர். my_list ஈக்குவல் டு ஜாம்.
இப்படி நம்ம டைரக்டா கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. my underscore list equal to jam அப்படின்னா இந்த ஃபுல் இதுவே வந்து ஒரு வேரியபிள் லிஸ்ட் அப்படின்னு my underscore list அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல jam அப்படிங்கிறது அசைன் ஆயிரும். my underscore லிஸ்ட்டுக்குள்ள இருக்க அந்த 0th பொசிஷன்ல இருக்க milk அப்படிங்கறத எனக்கு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே கீழே பிரிண்ட் பண்றேன். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். எனக்கு அந்த மில்க் அப்படிங்கிறது வந்து ஜாம் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் லிஸ்டோட ஆக்ஷன்ஸ். அடுத்து நம்ம டப்புள் பற்றி பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் மாதிரியே டப்புள் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா. இதுலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது மியூட்டபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, டப்புள் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட், இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆனால் டப்புள் அப்படிங்கிறது ஒன்ஸ் அதை டிஃபைன் பண்ணிட்டா நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டப்புள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பிராக்கெட்டால என்க்ளோஸ் ஆயிருக்கும். அதாவது பேராந்திசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிராக்கெட்டால என்க்ளோஸ் ஆயிருக்கும். இதுதான் அந்த பிராக்கெட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து சிம்பிள் டப்புள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து டேட்டா ஆஃப் பர்த்தை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். DOB ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்ல இல்லையா, ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துக்கலாம் 2005. அடுத்து மந்த் என்ன 01 அப்படின்னு வச்சுக்கலாம், January 30. இது என்னோட டேட் ஆஃப் பர்த். இப்போ வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஒருத்த வந்து ஒரு டேட்ல தான் பிறப்பான், அதை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம டப்புளுக்குள்ள கொடுக்கலாம். எது நிலையா இருக்கோ, எது மாறக்கூடாதோ அந்த விஷயங்களை நம்ம டப்புளில் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் DOB. இந்த டப்புளுக்கு நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம், TUP அப்படின்னு கூட வைக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் 0 இன் டெசிமல் இன்டீஜர். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு 0 கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நான் வந்து இப்போ ரன் பண்ணுற 0 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு ரன் ஆகுது. 2005 1, அடுத்தது 13. நீங்கள் பேக் சைடில் எவ்வளோ 0 வேணால் கொடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 0 கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நம்ம வந்து 0 கொடுக்காம ரன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து லிஸ்ட்டில் பண்ண மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து டேட்டாவை ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. DOB டாட் அப்பண்ட் ஆஃப் என்ன அப்பண்ட் பண்ணலாம், நான் வந்து 14 அப்படிங்கிறது வந்து அப்பண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் DOB டாட் அப்பண்ட் ஆஃப் 14. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு வந்து டப்புள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லுது. இதுவே ரன் டைம்லேயே வந்து எரர் காட்டிடுச்சு. எனக்கு அப்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டே டப்புளுக்கு இல்லை, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ டப்புளில் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படிங்கிறனால நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். டப்புள் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, அந்த விஷயத்தில் டப்புள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பிரிண்ட் DOB ஆஃப் நான் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கால் பண்ணால் எனக்கு அது கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ 2005 அப்படிங்கிறதுல எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்குது, அதை வந்து கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டப்புள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து டப்புள் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்புளில் வந்து, அதாவது ஒரு டப்புளுக்குள்ளே எவ்வளோ எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து TUP அப்படிங்கிற ஒரு டப்புள் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் ஆப்பிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆப்பிள். இப்போ இதையே காப்பி பண்ணி நான் ஒரு 3 டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே லிஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி டப்புளும் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். செட் அப்படிங்கிறது மட்டும்தான் டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணாது. இப்போ இதே மாதிரி ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் எவ்வளோ ஆரஞ்சு எவ்வளோ ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, அதை இன்வோக் பண்ணி நீங்கள் இதை கவுண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ளே டைரெக்டாக கொடுத்துட்றேன். பிரிண்ட் TUP டாட் கவுண்ட் ஆஃப் ஆரஞ்சு எவ்வளோ இருக்குது, 1 தானே இருக்குது, அதை கவுண்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ இதையே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ஆப்பிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். இங்கே வந்து ஆப்பிள் அப்படிங்கிறத மாற்ற போகிறேன். APPLE ஆப்பிள். இப்போ சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன்.
இப்போ வந்து 0 அப்படின்னு வந்திருக்கா. ஏன் 0 அப்படின்னு வந்திருக்கு? ஏன்னா டப்பிளில் நம்ம ஸ்டோர் பண்ணது எல்லாமே ஸ்மால் ஏல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் இங்கே கொடுத்தது என்னது கேபிட்டல் ஏ, அதனால எனக்கு 0 அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறனால இதெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக தான் கொடுக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு 5 அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம இது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? இது 0 1 2 3 4 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸில் தான் ஆரஞ்சு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இப்போ இங்கே கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு இதுவும் 5 இதுவும் 5, அதாவது இது ஃபிஃப்த் இண்டெக்ஸில் ஆரஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது வந்து மொத்தம் 5 கவுண்ட்ஸ் ஆஃப் ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள். லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டப்பிள் அப்படிங்கிறத வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ். அடுத்து பைத்தான்ல இருக்க டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். இந்த பைத்தான்ல இருக்க டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டா ஸ்ட்ரக்சர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை எல்லாத்தையும் கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க ஒரு கீயும் யூனிக்காக இருக்கணும், வேல்யூ வந்து எப்படி வேணால் இருந்துக்கலாம். லிஸ்ட் பார்த்த மாதிரியே டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப் தான், அதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் இதெல்லாமே நம்ம டிக்ஷனரிலையும் பண்ணலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் கொஞ்சம் செல்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், STU அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். டிக்ஷனரி எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேர்லி பிரேசஸில் தான் என்க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் வந்து கீ வேல்யூ பேர்ஸஸ் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். கீ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். கீ அப்படிங்கிறத நான் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன், நேம். இப்போ இந்த நேம் அப்படிங்கிற கீக்கு கோலன் செப்பரேட் பண்ணி இதோட வேல்யூ கொடுக்கணும், சிவா. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ, இது வந்து வேல்யூ. இங்கே நான் கொடுக்குறேன் கீ வேல்யூ பேர்ஸ், கீ கோலன் வேல்யூ. இதுதான் வந்து சின்டாக்ஸ், டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் வந்து இதுதான். இந்த கீங்கிறது தான் இந்த நேம், இந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த சிவா. இப்போ அடுத்து நம்ம வந்து ஏஜ் ஆட் பண்ணலாம், கமா ஏஜ். அடுத்த கீ வந்து என்னோடது ஏஜ், கமா என்னோட ஏஜ் 20 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோம், இங்கே இன்டீஜருக்குலாம் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து கோர்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் DEP அப்படின்னு வச்சுக்கிறேன், டிபார்ட்மெண்ட் கோலன் சிஎஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த சிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இப்போ நான் இந்த டிக்ஷனரி அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸாக வந்து பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் STU, இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்க கீ வேல்யூ பேர்ஸான டிக்ஷனரி வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் காட்டுது, இங்கே வந்து நான் கோலன் வைக்கிறதுக்கு பதிலாக கமா வச்சுட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இதில் லிஸ்ட்டில் பண்ண மாதிரியே எப்படி வந்து வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டேரக்டாக அதோட கீ வச்சு கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சிவா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட கீயான நேம் வச்சு எனக்கு ஆக்சஸ் பண்ணலாம். பிரிண்ட் STU அப்படிங்கிற டிக்ஷனரிக்குள்ள இருக்க நேம். அதே மாதிரி நம்ம டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேமை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஏஜ் கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். ஏஜ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு கரெக்டாக 20 அப்படின்னு வரணும், எனக்கு 20 அப்படிங்கிறதும் வருது. அடுத்தது எப்படி ஒரு வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து 20 கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம், 22 அப்படின்னு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக டேரெக்டாக நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். STUவில் ஏஜ் அப்படிங்கிற கீயை கால் பண்ணுறோம். இந்த ஏஜ் அப்படிங்கிற கீயை கால் பண்ணும்போது இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்கணும். STUவில் இருக்க, அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ஏஜ் அப்படிங்கிற கீ, அதுக்கு வந்து 22 அப்படின்னு டேரெக்டாக அசைன் பண்ணுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஏஜ் அப்படிங்கிறது வந்து மாறிருக்கும், இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து கீழே போடலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஏஜ் வந்து எனக்கு 22ன்னு மாறிடுச்சு. இந்த இடத்துல 20ன்ற ஏஜ் வந்து எனக்கு டேரெக்டாக இங்கே அசைன் பண்ணனால 22 அப்படின்னு மாறிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து STUவில் இல்லாத ஒரு காலம் கொடுக்குறேன். எனக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிற ஒரு கீயே இல்லையா, அதனால நான் காலேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். காலேஜ், டபுள் கோட்ஸ்
STUல காலேஜ் அப்படிங்கிற ஒரு கீயை வந்து ஆட் பண்ணு. அதோட வேல்யூ நம்ம இங்கே டைரெக்டாக கொடுத்துக்கலாம். SRMB அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து SRMBங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கும். இதை வந்து கீழே பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து கரெக்டாக தெரியும். அது நான் அதை கீழே பிரிண்ட் பண்ணுறேன். மேலே இருக்கிறது இருக்கட்டும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து SRM அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி ஒரு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிக்ஷனரியில் ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். DEL. எங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம்? STU அப்படிங்கிறதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எந்த கீயை வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம்? உள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஏஜ் அப்படிங்கிறத வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஏஜ். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு ஏஜ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் STU அப்படின்னு கொடுத்தா இங்கே பிரிண்ட் ஆயிரும். பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து எரர் காட்டுது. நான் இங்கே மேலே இருக்க செல்லை ரன் பண்ணல. இப்போ இதையும் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் அப்படிங்கிற கீ வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து நம்ம பைத்தானில் இருக்க செட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த செட் அப்படிங்கிறது அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஆர்டராக இருக்காது. நம்ம ஒரு தடவை ரன் பண்ணும்போது டேட்டா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுவும் இல்லாமல் இது வந்து டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணாது. நம்ம சிவா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தா அதே பேரை வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைமில் வந்து ஒரே ஒரு சிவா தான் வந்து பிரிண்ட் பண்ணும். டூப்ளிகேட்டை வந்து அது நெகோஷியேட் பண்ணிடும். நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு செட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். விசிட்டர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். விசிட்டர்ஸ். இப்போ வந்து யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு இது பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து இதில் ஒரு 5 நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சிவா, அதுக்கடுத்து என்ன கொடுக்கலாம், அடுத்தது சிவா அப்படின்னே கொடுக்கலாம். இது வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். ரன் டைமில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ராம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ராம். அடுத்தது ராஜு. அடுத்து என்ன கொடுக்கலாம், லோகேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரிபிள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் விசிட்டர்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இந்த விசிட்டர்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு சிவா தான் வரும். ஏன்னா இது வந்து டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணாது. இங்கே ஒரு கமாண்ட் கொடுத்துக்கலாம். இது செட் அப்படிங்கிறது தெரியறதுக்காக. செட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தான் கொடுத்தோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்டரில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஒன்றையும் ஒரு மெமரியில் வந்து அப்படியே மாற்றி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு ஆர்டராக வந்து ரிட்டர்ன் பண்ணாது, மாற்றி தான் ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு ஃபஸ்ட்டு ராஜு வந்திருக்கு. சிவா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டைம் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. மல்டிபிள்ஸ் டைம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் செட் அப்படிங்கிறதோட வந்து ஸ்பெஷாலிட்டி. அடுத்து லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே இதுவும் வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப் தான். நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி அந்த செட்டோட நேம் visitors டாட் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்வோக் பண்ண போகிறோம். ஒரு புது பேரை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தாரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். தாரிக். இப்போ வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் விசிட்டர்ஸ். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாரிக் அப்படிங்கிற ஒரு புது பேர் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அப்படியே ரிமூவ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அந்த பேர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டை பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி ஆக்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த செட் அப்படிங்கிறது மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் A ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நான் ஒரு செட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். 1 2 3 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் உள்ள. அதே மாதிரி B ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஒரு செட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். 3 4 5. இப்போ இதோட யூனியன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். பிரிண்ட் A டாட் யூனியன் ஆஃப் B அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 2 செட்டையும் சேர்த்து எனக்கு ஒரே செட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. A அப்படிங்கிற செட்டையும் B அப்படிங்கிற செட்டையும் வந்து
எனக்கு யூனியன் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி இன்டர்செக்ஷன்னா என்னது? இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம். காமனாக இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது? 3 அப்படிங்கிறது இருக்கா, எனக்கு 3 மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இன்டர்செக்ஷன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ 3 அப்படிங்கிறத காமனாக இருக்குது, எனக்கு 3 அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் செட், டிக்ஷனரி, டியூப்பிள், அதுக்கப்புறம் லிஸ்ட் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. அதை நீங்களாக கற்றுக்கோங்க. நீங்களாக கற்றுக்க போகும்போது தான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தெரியும்.